ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி கருவேப்பிலை பொடி பண்ணால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பிஞ்சளவு புளியை நல்லா எண்ணெய் விட்டு முறுமுறுன்னு வறுத்துட்டேன். ஒரு 10 காய்ந்த மிளகாயும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பையும் 3 டீஸ்பூன் எடுத்து நல்லா ப்ரௌனிஷாக இது போல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை அதிகமாக கிடைக்கிற நேரத்தில் வீட்டுக்குள்ளவே உலர வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு தேவைப்படும் போது இது போல் கருவேப்பிலை பொடி செய்துப்பேன். அரிசி 2 டீஸ்பூன், எள்ளு 2 டீஸ்பூன் பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை காய்ந்திருக்கு இல்லையா, அதனால் அதிகமாக ஃப்ரை பண்ண வேண்டாம். பருப்பு, புளி, காய்ந்த மிளகாய், உப்பு, பெருங்காய பொடி லைட்டாக 2 சுற்றி எடுத்துக்கங்க. கூடவே கருவேப்பிலை, அரிசி, எல்லையும் சேர்த்துக்கங்க. வறுக்காத பூண்டு, ஒரே ஒரு பிஞ்சு சீரகம் சேர்த்துக்கங்க. நல்லா ரொம்ப மைய வேண்டாம். கொஞ்சம் கரகரப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த பொடியும் சேர்த்து சாதத்தில் போட்டு கிளறி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். பாக்ஸை காலி பண்ணிவிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை